நீங்க கெச்சப் நிறைய சாப்பிடுவீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த கெச்சப் நிறைய சாப்பிடுறவங்க எப்போதுமே சர்ப்ரைசஸை பெருசா எதிர்பார்க்கிறவங்க கிடையாது. பிகாஸ் என்ன ஃபுட் சாப்பிட்டாலும், அதாவது டிஃப்ரெண்டா நம்ம cuisine ட்ரை பண்ணினா கூட எல்லாத்துலயும் கெச்சப் யூஸ் பண்றதுனால அந்த ஃபுட்டை நம்ம மாஸ்க் பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்துலயும் டாமினண்டா உங்களுக்கு தெரிய போற டேஸ்ட் வந்து டொமேட்டோ கெச்சப்போடது தான். அப்படி இருக்கும்போது நீங்க புதுசா cuisine ட்ரை பண்ணினா கூட அதோட டேஸ்ட்டை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஸோ என்ன சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோலை நீங்க வச்சுப்பீங்க. அண்ட் கம்ஃபர்ட் லவர்ஸ். ஸோ புதுசா வந்து எதையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதவங்க, ஃபெமிலியாரிட்டியை ரொம்ப விரும்புறவங்க. ஸோ உங்களுக்கு ஃபெமிலியரான டேஸ்ட் வந்து கெச்சப், அதனால கெச்சப் அதிகமா யூஸ் பண்ணி அந்த கம்ஃபர்ட்லயே இருக்கிறவங்க. அண்ட் முக்கியமா டொமேட்டோ கெச்சப்ல சால்ட் அண்ட் சுகர் நிறைய இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ பசிக்காக சாப்பிடாம நம்ம மூட் நல்லா இல்லை, கோமா இருக்கு, இல்லை வருத்தமா இருக்கும் அப்படிங்கிற நேரத்துல நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா, அந்த கெச்சப்ல நிறைய சால்ட் அண்ட் சுகர் இருக்கு. ஸோ சால்ட் அண்ட் சுகர் அதிகமா இருக்கிறதுனால டோபமைன் வந்து நிறைய சீக்ரியேட் ஆகும். அப்போதைக்கு உங்களுக்கு தேவையான ஹாப்பினஸ் அது கொடுக்கும். அதனாலையும் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் லாங் டேர்ம்க்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.